ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக நமக்கு எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ரைஸ் குக் பண்ணுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதிலுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து கொடுக்கலாம். அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இந்த ஆயில் வந்து நான் ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணி தான் நான் இந்த ரைஸ்லுக்கு சேர்க்க போகிறேன். ஸோ அந்த ஃப்ரை பண்ணி எடுத்த ஆயிலே தான் நான் இதிலுக்கு சேர்த்து கொடுக்குறேன். அப்புறமா இதிலுக்கு ரைஸு பாஸ்மதி ரைஸு நல்லா கழுவி இதிலுக்கு சேர்த்து கொடுக்கலாம். இது வந்து நல்லா தான் ஒரு முக்கால் வேக ஆகும்போது வடித்து எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து வேக வச்சு இல்லைன்னா ஃப்ரை பண்ணியும் சேர்க்கலாம். இது வந்து நான் இங்கே வந்து ஃப்ரை பண்ணி தான் சேர்க்குறேன். நம்ம எப்போவுமே மிளகாத்தூள் தனியா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணின மாதிரி நார்மலாக ஃப்ரை பண்ணி தான் எடுத்துருக்கேன். இனி இதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேக வச்சு தான் சிக்கன் சேர்க்குறேன் அப்படின்னா அந்த வேக வச்ச ஸ்டாக்கு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே ஸ்டாக்கில் வந்து ரைஸ் வேக வச்சுக்கோங்க. அப்போ அந்த ரைஸில் வந்து சிக்கன் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இனி ஒரு கடாயிலேக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொடுத்து, அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, இது ரெண்டும் நல்லா சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம், அதுவும் வந்து சின்னதாக கட் பண்ணி இதிലേക്ക് சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அந்த ஒனியன் போட்டால், ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லு கிடைக்கும். அப்புறம் இதிலேக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுக்கலாம். பீன்ஸு, கேபேஜு, அப்புறம் கேரட்டு எல்லாமே சின்னதாக கட் பண்ணி இதிலேக்கு ஒன்று சேர்த்து ஒன்று வதக்கி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பாதி குக்கானால் போதும், ஓவர் குக் ஆகக்கூடாது. இப்போது நான் ரைஸ் வேக வச்சுருக்கேன். ரைஸ் வந்து ஒன்று முக்கால் வேக ஆகும்போது வடித்து எடுக்கணும். ரைஸ் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸு கரெக்டாக பாகத்தில் வெந்திருக்கு. இது வடித்து வச்சுக்கலாம். இனி இந்த வெஜிடபிள்ஸ்லேக்கு காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து, அப்புறம் இதிலேக்கு சால்ட்டு சேர்க்கலாம். சால்ட்டு ரைஸில் சால்ட்டு போட்டிருக்கேன். அதனால் இந்த வெஜிடபிள்ஸ்லேக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ இது வந்து நல்லதாக வதக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பாதி குக்கான அளவுக்கு வதக்கிக்கலாம். இனி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று இந்த மாதிரி ஓரத்திலேக்கு ஒன்று தள்ளி வச்சு 2 எக்கு உடைச்சி இதிலேக்கு சேர்த்து, அப்புறம் இதிலேக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூட சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்கு இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா தான் வந்து மிக்ஸ் பண்ணி எக் எல்லாம் வந்து ட்ரை ஆகின வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனி இதிலேக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சதை சேர்த்து மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேக்கு அஜினாமோட்டோ சாஸஸ் எதுவுமே நான் சேர்க்கல. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸு. இனி நம்மளை வடித்து வச்சுருக்கோன்னா ரைஸ் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரைஸ் வந்தால் நல்லா வேகக்கூடாது. நல்லா வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சிடும். பாருங்கள், இப்போ தான் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதிலேக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா டேஸ்டி சிக்கன் ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.